இந்த கதை காட்டில் வாழ்ந்த 2 திருட்டு காகங்களை பற்றியது. ஒரு காட்டுல காலு மற்றும் ராணின்னு 2 காக்கை தம்பதிகள் இருந்தாங்க. ராணி, நம் காட்டில் இருக்கும் பறவைகள் எல்லோருமே இப்போது ரொம்ப புத்திசாலிகளாக மாறிவிட்டார்கள். அவர்களின் வீட்டில் எந்த உணவையும் இப்போது வைப்பதில்லை. சரியாக சொன்னீர்கள் காலுஜி. இப்போது எந்த பறவைகளும் வீட்டில் உணவு வைப்பதில்லை. நாம் தினமும் அவர்கள் வீட்டிற்கு சென்று ஏமாற்றத்துடன் தான் திரும்புகிறோம். ஆனால் காலுஜி, என்னிடம் ஒரு அருமையான திட்டம் உள்ளது. அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்தினால் பறவைகள் தான் நம்மிடம் ஏமாந்து போவார்கள். ராணி, அப்படி என்ன திட்டம் வைத்திருக்கிறாய்? சீக்கிரம் சொல், அதை கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறது. காலுஜி, காட்டில் இருக்கும் பறவைகளிடம் அவர்கள் பயப்படும்படி எதையாவது சொல்லுவோம். அந்த சமயத்தில் அவர்கள் உணவை அங்கேயே விட்டுவிட்டு பறந்து செல்வார்கள். நாமோ அந்த உணவை வைத்து மகிழ்ச்சியாக சாப்பிடலாம். பலே பலே, அருமையான யோசனை ராணி. வா, இப்போதே போவோம். அப்படி சொன்ன காலுவும் ராணியும் காட்டுல இருக்கிற பறவைகளை பயமுறுத்துறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போனாங்க. கொஞ்ச தூரத்திலேயே 3 பறவை நண்பர்கள் கையில கொஞ்சம் உணவுகளோட பேசிக்கிட்டு இருப்பத பார்த்தாங்க. இத பார்த்த காலுவும் ராணியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு வேக வேகமா பறவைகளோட பக்கத்துல போனாங்க. காப்பாத்துங்கள் நண்பர்களே, காப்பாத்துங்கள் காகங்களே, என்ன நடந்தது? எதற்காக இப்படி மூச்சு இறைக்க இறைக்க ஓடி வருகிறீர்கள்? நண்பர்களே, பேசிக் கொண்டிருப்பதற்கு இது நேரமில்லை. ஒரு பெரிய கழுகு ஒன்று எங்கள் இருவரையும் துரத்தி கொண்டு வந்தது. ஓடுங்கள், இங்கிருந்து ஓடுங்கள். என்ன கழுகா? கழுகு கண்ணில் நாம் தென்பட்டோம் என்றால் நம் அனைவரையும் அது கொண்டு சாப்பிட்டு விடும். வாருங்கள் நண்பர்களே, இங்கிருந்து ஓடி விடுவோம். அப்படி சொன்ன பறவைகளோ காக்கைகள் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி ரொம்பவே வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போனாங்க. பறவைகளை நம்ப வைக்கிறதுக்காக காலுவும் ராணியும் அவங்களோடவே பறந்து போனாங்க. கடைசியா தூரமா ஒரு மரக்கிளையில எல்லா பறவைகளும் வந்து அமர்ந்தாங்க. ஐயையோ, என்னுடைய கொய்யா கனி! கழுகு வருகிறது என்ற பயத்தில் என்னுடைய கொய்யா கனியை அங்கேயே விட்டுவிட்டு வந்து விட்டேன். கிளியாரே, கொய்யா கனியை பெரிதாக எண்ணாதீர்கள். கழுகு மட்டும் பார்த்திருந்தால் நாம் அனைவரும் அதற்கு கனியாக மாறியிருப்போம். அந்த சமயத்துல மீனு பறவையோ தன்னோட உணவை பிரிச்சு எல்லா நண்பர்களுக்கும் சரிசமமா பங்கிட்டது. கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, நான் என்னுடன் சிறிய அளவு உணவை எடுத்து வந்திருக்கிறேன். நாம் அனைவரும் இதை பங்கிட்டு கொண்டு இன்றைக்கு நம்முடைய வீட்டிற்கு கிளம்பலாம். மிகவும் நன்றி பறவையே, உனக்கு மிகவும் நல்ல மனது. நாங்களும் எங்களுடைய வீட்டிற்கு இப்போது கிளம்புகிறோம். அப்படியே பறவை நண்பர்களும் தாங்கள் பங்கிட்ட உணவுகளை எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்புனாங்க. பறவைகள் தூரமா போனதை உறுதி செய்த காலுவும் ராணியும் அங்கிருந்து கிளம்பி அந்த மரத்து பக்கமா போனாங்க. அந்த மரத்துல புறாவும் கிளியும் பயத்தால விட்டுட்டு போன பழங்களை காலுவும் ராணியும் ரொம்பவே சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில திருட்டு காகங்கள் இன்னொரு திட்டத்தை தீட்டினாங்க. ராணி, இன்றைக்கு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறாயா? அந்த 3 முட்டாள் பறவைகளிடமும் தானியங்கள் இருப்பதை நான் பார்த்தேன். என்ன காலுஜி, தானியங்களா? தானியங்கள் என்றால் எனக்கு மிகவும் இஷ்டம். இன்றைக்கு காட்டில் நம்முடைய குழந்தையை ஒரு பாம்பு சாப்பிட்டு விட்டது என கூறலாம். எந்த சந்தேகமும் வராது. ராணி, உன்னுடைய அறிவாற்றலை நினைத்து எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. வா, சீக்கிரம் போகலாம். அப்படியே காலுவோ ராணியும் தங்களோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. வேக வேகமா பறந்து போய் நதிக்கரை பக்கத்துல அமர்ந்திருந்த பறவைகள் கிட்ட வந்தாங்க. நண்பர்களே, நண்பர்களே, மிகவும் ஆபத்து. இன்று காலையில் ஒரு பாம்பு என்னுடைய மகனை சாப்பிட்டு விட்டது. அது எங்கள் இருவரையும் சாப்பிடுவதற்கு துரத்தி கொண்டு வருகிறது. என்ன சொல்கிறாய் காலு? பாம்பு முட்டைகளை தானே சாப்பிடும், பறவை குழந்தைகளை சாப்பிடும் என்று இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். நீ சொல்வது சரிதான் பைரான். நானும் நம்முடைய காட்டில் பாம்பை இதுவரை பார்த்ததே இல்லை. அவ்வாறு கூறிவிட முடியாது நண்பர்களே. ஒருவேளை காகம் சொல்வது உண்மையாக இருந்தால் நம்முடைய உயிரை நாம் காப்பாற்றியாக வேண்டும்.
வேண்டும். பறவைகளே, எங்களை நம்புங்கள், நாங்கள் பொய் கூறவில்லை. என் மகனை இழந்துவிட்டு நான் பொய் கூறுவேனா? அந்த பாம்பு பார்ப்பதற்கே மிகவும் பெரிதாகவும் வலிமையானதாகவும் உள்ளது. மறுபடியும் காலு ராணியோ சொல்வது உண்மைன்னு நம்பி எல்லா பறவைகளும் வேக வேகமா அங்கிருந்து கிளம்பினாங்க. நண்பர்களே, எங்கள் கண்ணில் பட்டதால் நீங்கள் இன்று தப்பித்தீர்கள். இனிமேல் காட்டில் மிகவும் பத்திரமாக இருங்கள். காட்டில் நிறைய ஆபத்துகள் உள்ளன. காகங்களே, உங்கள் இருவருக்கும் மிகவும் நன்றி. நீங்கள் செய்த உதவியை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே காலுவும் ராணியும் ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி நதிக்கரை பக்கமா போனாங்க. மீனு, எனக்கு இந்த காகங்களின் செயலை பார்த்தால் ஏதோ சந்தேகமாக இருக்கிறது. நான் அவர்கள் பின்னாடியே போய் அங்கே என்ன நடக்கிறது என பார்க்கிறேன். அப்படி சொன்ன புறாவோ மெதுவா காகங்களுக்கே தெரியாம அதனை பின்தொடர்ந்து நதிக்கரை பக்கமா வந்துச்சு. காலுஜி, என்னை விட நீங்கள் அருமையாக நடிக்கிறீர்கள். எல்லா பறவைகளும் மிகவும் நம்பிவிட்டது. ராணி, இன்றைக்கு அந்த பறவைகளை ஏமாற்றி விட்டோம். ஆனால் எனக்கு ஏதோ அந்த புறாவுக்கும் கிளிக்கும் நம் மீது சந்தேகம் வந்திருக்கலாம் என தோன்றுகிறது. இந்த மாதிரி ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்தத புறாவோ ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. காலுவும் ராணியும் கொஞ்ச நேரத்திலேயே தானியங்களை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. இந்த காகங்கள் இருவரும் எவ்வளவு தந்திரம் வாய்ந்ததாக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை இப்போதே என்னுடைய நண்பர்களிடம் போய் சொல்ல வேண்டும். அப்படி சொன்ன புறாவோ தன்னோட நண்பர்களிடத்துல அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுச்சு. அப்படியா பைரா, இனிமேல் நம்மை போல் யாரும் ஏமாந்து விடக் கூடாது. நாளை காலை எல்லா பறவைகளிடமும் இந்த காகங்களை பற்றி கூறிவிட வேண்டும். அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையும் வந்துச்சு. வழக்கம் போல காலுவும் ராணியும் ஏதாவது பறவைகளை ஏமாத்தலான்னு காட்டுல சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல காட்டுல இருந்த ஒரு கழுகோ தன்னோட மனைவிய சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு விருந்து வைக்க ஏற்பாடு பண்ணுச்சு. அன்பே, நான் வைத்திருக்கும் பொறியில் நிச்சயம் பெரிய பறவைகள் இன்று சிக்குவார்கள். அவற்றை வைத்து உனக்கு இன்றைக்கு நான் விருந்தே சமைத்து தருகிறேன். அப்படி சொன்ன கழுகு தம்பதிகளோ அந்த பழக்குடைய அங்கேயே வச்சுக்கிட்டு கொஞ்ச தூரமா போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா வந்த காலுவும் ராணியும் தரையில கொஞ்சம் பழங்கள் இருப்பத பார்த்தாங்க. காலுஜி, இந்த பழக்குடையை யார் இங்கே வைத்திருப்பார்கள்? யார் வைத்திருந்தால் என்ன ராணி, இன்றைக்கு பொய் கூறாமலே நமக்கு நிறைய உணவுகள் கிடைத்திருக்கிறது. இப்போதே இதை நான் சாப்பிட போகிறேன். அப்படி சொன்ன காலுக்காகமோ ஒரு பழத்தை சாப்பிட்டுச்சு. உடனே ஒரு வலை அமைப்பு வந்து காலுக்காகத்தை மூடிடுச்சு. அச்சோ காலுஜி, காலுஜி, என்ன ஆனது? ராணி, ராணி, என்னை காப்பாற்று. இது வேடர்கள் வைத்திருக்கும் வலை என நினைக்கிறேன். காட்டில் இருக்கும் பறவைகளை கூட்டிக் கொண்டு வா. ராணிக்காகமோ வேகமா அங்கிருந்து கிளம்பி காட்டுல இருக்கிற பறவைகள் கிட்ட உதவி கேட்கறதுக்காக போச்சு. காக்கையோட சத்தத்தை கேட்ட கழுகு தம்பதிகளோ வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அன்பே, உனக்காக இன்று பெரிய பறவை சிக்கும் என பார்த்தால் ஒரு காகம் இருக்கிறது. அட, அதற்காக என்ன? ஒன்றும் இல்லை. நான் காக்கை இறைச்சியை சாப்பிட்டது இல்லை. இந்த காக்கை இறைச்சியுடன் கொஞ்சம் உப்பும் மிளகும் போட்டு பொரித்து தின்ன வேண்டும். சரி அன்பே, உன்னுடைய விருப்பப்படியே சாப்பிட்டு விடுவோம். கொஞ்சம் உப்பும் விறகுகளையும் எடுத்துக்கொண்டு வருவோம். அப்படி சொன்ன கழுகுகளோ கொஞ்சம் மிளகும் விறகும் எடுப்பதற்காக அங்கிருந்து பறந்து அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. கிளியாரே, கிளியாரே, தயவு செய்து உதவி செய்யுங்கள். காலு ஆபத்தில் சிக்கி இருக்கிறான். போதும் போதும், இனிமேல் இருவரும் நடிக்க வேண்டாம். உங்களை பற்றி எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். புறாவோ நேற்றுக்கே எங்களிடம் உன்னை பற்றி சொல்லிவிட்டது. அப்படி சொன்ன கிளியோ அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. என்ன காக்கையே, இன்று புதிய நாடகமா? உன் நாடகம் எதையுமே நாங்கள் நம்ப மாட்டோம். என் கண்களாலே நீ செய்த காரியத்தை நான் நேற்று பார்த்தேன். இல்லை பைரா, என்னை நம்பு. காலு ஆபத்தில் சிக்கி இருக்கிறான். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நேரமும் காலுவினுடைய உயிருக்கு ஆபத்து.
ஆனா பைராவும் காலு சொன்னதை நம்பாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த சமயத்துல மீனு பறவையோ காலுக்காக சிறைப்பட்டிருக்கிற பக்கமா வந்துச்சு. மீனு, மீனு, என்னை காப்பாற்று மீனு, தயவு செய்து என்னை காப்பாற்று. உன் நண்பர்கள் அனைவரையும் கூட்டி வந்து என்னை இதிலிருந்து விடுவி. சிறிது நேரம் தாமதித்தால் கூட அந்த இரு கழுகுகளும் என்னை வேக வைத்து சாப்பிட்டு விடுவார்கள். இப்போதே என் நண்பர்களை கூட்டிக் கொண்டு வருகிறேன் காலு, நீ கவலைப்படாதே. அப்படி சொன்ன மீனு பறவையோ தன்னோட நண்பர்கள் கிட்ட நடந்ததை சொல்லி அவர்களை உதவிக்கு வருமாறு கூப்பிட்டுச்சு. என்ன ராணி, என்னை காப்பாற்ற யாருமே வரவில்லையா? காலுஜி, நான் என்ன செய்வது? எந்த பறவைகளை உதவிக்கு கூப்பிட்டாலும் அவர்கள் நான் சொல்வதை நம்பவில்லை. நாம் பொய் சொல்கிறோம் என நினைக்கிறார்கள். அந்த சமயத்துல மீனு பறவையும் அதனோட நண்பர்களும் அங்க வந்தாங்க. வேக வேகமா காலுக்காக மாட்டியிருந்த வலையை எடுத்து அப்புறமா போட்டாங்க. காலுக்காகமோ வலையில இருந்து தப்பிச்சுது. நண்பர்களே, சீக்கிரம் வாருங்கள், கழுகு வருவதற்குள் இங்கிருந்து ஓடி விடுவோம். கழுகு வருவதற்குள்ளாகவே எல்லா பறவைகளும் வேக வேகமா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அன்பே, என்னை மன்னித்து விடு. இங்கிருந்த காக்கை எப்படியோ தப்பித்து விட்டது. இன்று என்னால் உனக்கு விருந்து கொடுக்க முடியவில்லை. அப்படியே அந்த 2 கழுகுகளும் ஏமாந்து போயிடுச்சு. காலு, ராணி, பார்த்தீர்களா? நீங்கள் சொன்ன பொய்யால் இன்று உங்கள் உயிருக்கே இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. காலுவும் ராணியும் பறவைகள் கிட்ட எதுவுமே சொல்ல முடியாம அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னாங்க. இனிமே பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவையும் எடுத்துக்கிட்டாங்க. பசங்களா, இந்த கதையில வர காலு மற்றும் ராணி காகங்களை மாதிரி நாம மற்றவர்களை ஏமாத்த நினைச்சா அதை விட பெரிய ஏமாற்றம் நமக்கு பிற்காலத்துல காத்துக்கிட்டு இருக்கு. அதனால என்றைக்குமே யாரையுமே ஏமாத்தாதீங்க.